திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க. அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். அன்பர்களே, திருவருள் துணையோடு இன்று மூன்றாம் பாசுரத்துக்குரிய பொருளை அறிந்து கொள்வதற்கு முற்படுவோம். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். நேத்து இந்த ரெண்டாவது பொண்ணை எழுப்பி கூட்டு வந்துட்டாங்க. வந்து மூணாவது பொண்ணு வீட்டுக்கு வந்து பார்த்தா கதவு திறக்கவே இல்லை, கதவு பூட்டி இருக்கு. ஆனா அந்த பொண்ணு எப்படிப்பட்ட குணம் உள்ளவனா, இவங்க எல்லாம் வர்றதை எதிர்பார்த்து வாசல்ல காத்திருப்பாளாம். அவங்களுக்கு முன்னாடியே எந்திச்சு எதிர வந்து, ஆனம்மா, என் அத்தன், என்னுடைய தந்தை, எனக்கு ஆனந்தத்தை தருகிறவன், என்னை அமுதமாக என்னை குளிர்விக்கின்றவன், அந்த பெருமானுடைய திருவடியை பாடுவோம் வாங்கன்னு இந்த பொண்ணு கூப்பிடுவான். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, அசதியில தூங்கிட்டா போல. நாம ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் தூங்கிறோம் இல்லையா, அலாரம் அடிச்சா கூட ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறோம். அது மாதிரி இந்த பொண்ணு தூங்கிட்டா போல. இந்த வந்திருக்கிற பொண்கள் கேக்குறாங்க, முத்தன்ன வெண்ணகையாய் நீ சிரிச்சினா உன்னுடைய பற்கள் எல்லாம் முத்து போன்று பிரகாசிக்குமே, அப்படிப்பட்ட புன்சிரிப்பை உடைய பெண்ணே, எங்களுக்கு முன்னாடி வந்து நீ எதிர் வந்து எழுந்து நின்று என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று உள்ளம் மகிழ சொல்லுவாயே, இன்னைக்கு என்ன இப்படி தூங்கிட்ட, எங்களுடைய சிந்தையெல்லாம் தித்திக்கின்றவாறு பேசுவாயே, கொஞ்சம் வந்து கதவை தரமா, என்ன இன்னைக்கு விட நேரம் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே உள்ள இருக்கிற பெண்ணு சொல்றா, பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர். ஏன்னா அடியார்களை, நம்ம அடியார்களை எவ்வளவுக்கு எவ்வளவு புகழ்ந்து போற்றுகிறோமோ அவ்வளவுக்கு அளவு இறைவன் மகிழ்கிறார், நம்மை அந்த அளவுக்கு உயர்த்துகிறார். அதனாலதான் அடியார்களை வந்து புகழ்ந்து பேசினாங்க. அடியார் வழிபாடு சிறப்பு என்று சங்கம வழிபாடு என்றே நமக்கு சொல்லி இருக்கிறார். அடியார்களுக்கு அகத்திலக்கணம் 10 புறத்திலக்கணம் 10 என்று ஆண்டோர் பெருமக்கள் சொல்லுவார். அப்படி அந்த 10 இலக்கணங்களையும் உடைய பெண்களே, பத்துடையில் ஈசன் பல அடியில் பெருமானுடைய திருவடியிலே நீண்ட நாட்களாக அன்பு செலுத்தி இருக்கக்கூடிய பெண்களே, தோழிமார்களே, பாங்குடையில் பெருமானுடைய திருவடியை பேணுவதனாலே உள்ளமும் உடலும் அழகு பெற்று இருக்கின்றவர்களே, புத்தடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. தினம் வந்தோம்லமா, நீ ஏதோ ஒரு நாளைக்கு தூங்கிட்டேன், நான் உங்களை மாதிரி பழைய அடியார் இல்ல, புதுசா வந்து உங்க கூட சேர்ந்து பெருமானுடைய திருவடியை சிந்திக்கின்ற வாய்ப்பு பெற்றவள். புத்தடியும், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடக்கூடாதா, புத்தடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. உடனே வெளியே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்னமா நீ இப்படி சொல்லிட்ட, எத்தோன்னு அன்புடைமை, உன்னுடைய அன்புடைமை பத்தி எங்களுக்கு தெரியாதா, எல்லாம் அறியோமோ, உன்னுடைய அன்பு என்ன பொய்யானதா, உண்மையான அன்புடையவள் நீ. அதனால எத்தோனி அன்புடைமை எல்லாம் அறியோமோ, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனே. யாருக்கெல்லாம் சித்தம் அழகியதாக இருக்கிறதோ, அழகு பெற்ற சித்தத்தை உடையவர்களோ, அவர்கள் எம்பெருமானுடைய திருவடியை போற்றி பாடுகிறார்கள். அப்படி பாடுகிற சித்தமே அழகுடைய சித்தம். சித்தாந்த சாஸ்திரத்துல சொல்லுவாங்க, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லுவார்கள். அந்த சித்தம் இறைவனை பாடுகின்ற சித்தம் மட்டுமே அழகான சித்தம். அப்படி அழகிய சித்தத்தை உடையவர்கள் பெருமானை பாட மாட்டார்களா? நீயும் பாடிக்கிட்டு தானே இருந்த, இப்ப என்னவோ புதுசா பேசுறிய. எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் என்பாவை. உன்னை வந்து எழுப்ப வந்தோம் பாத்தியா, நீ இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலையும் சொல்லுவேன், எங்களுக்கு இவ்வளவு வேணும். நம்ம சொல்ற முடியாது, உனக்கு வந்து சொன்ன பாரு, எனக்கு வேணும்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அவங்க சொல்றாங்க, இத்தனையும் வேண்டும், நீ எழுப்ப வந்தோம்னா நீ இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலையும் சொல்லுவேன், எங்களுக்கு வேணும், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு கிளம்புறாங்க. புதிதாக வந்த அடியவர்கள் பெரியவர்களை மதித்து அவர்கள் வழி நடக்க வேண்டும். ஏற்கனவே வழிகாட்டுதலுக்குரிய இடத்திலே இருக்கிறவர்கள் புதிதாக வருகிறவர்களை மதித்து அவர்களை வழி நடத்த வேண்டும். அந்த ஒரு குரு சிஷ்ய பாவனையை மணிவாசக பெருமானார் இந்த பாசுரத்திலே அருளை செய்கிறார். அடியார் பெருமக்களை வணங்குவோம், அவர்கள் வழி செல்வோம், அருள்மயமான வாழ்வும் இன்பமயமான வாழ்வும் பெறுவோம். அந்த பாசுரத்தை முழுமையாக கண்டு நிறைவு செய்வோம். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய், வந்து உன் கடை தரவாய், பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர், புத்தடியோம் புன்மதிர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ, எத்தோனின் அன்புடைமை எல்லோரும் அறியோமோ, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் என்று பெருமானுடைய புகழை பாடி மகிழ்ந்து இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம்.
தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருளையும் குருவருளையும் வேண்டுவோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க.